ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு மல்லிகைப்பூ செடி எப்படி கொத்து கொத்தா பூக்குது, இப்படி நிறைய மொட்டு வச்சு பூ பூக்குதுன்னு சின்னதாக உங்களுக்கு ஒரு டிப்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, செடியை கவாத்து பண்ணி விட்டுறணும். பூத்த உடனே பூவெல்லாம் பிடுங்கிட்டு அந்த காம்லேருந்து 2 இன்ச்சு கவாத்து பண்ணணும். கவாத்து பண்ணோம் நில்லுங்க, 2 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணி விடுறது தான் கவாத்து. ஃபர்ஸ்ட் கூட நான் கூட ஏதோ கவாத்துனா என்னன்னு தெரியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கட் பண்ணி விட்டுருணும். கட் பண்ணி விட்டு நம்ம உரம் கொடுக்கணும். நம்ம என்ன உரம் கொடுப்போம்? முதல்ல நீங்க என்ன தருவீங்க உரம்? அந்த உரத்தெல்லாம் சேர்த்துடணும். பெஸ்ட் உரம்னா மீன் அமிலம், அப்புறம் அரிசி கழிஞ்ச தண்ணீர், அப்புறம் வாழைப்பழ தோல் கரைசல், அது கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. எங்கள் வீட்டில் நிறைய வாழைப்பழம்லாம் இருக்கும். ஏன்னா எங்கள் டாடி நிறைய வாழைப்பழம் சாப்பிடுவாரா, அதில் எடுத்து வச்சு தண்ணி ஊற்றி வச்சிருவேன். கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி ஊற்றி வச்சிருவேன். அப்புறம் அது 2 நாள் ஊற வச்சுட்டு என்ன பண்ணுவேன், அது செடிங்களுக்கு ஊற்றுவேன். அந்த இது பழம் கொஞ்சம் அது வந்து நொசிச்ச மாதிரி இருக்கும் அந்த தோல், அதையே அப்படி பழந்தொடி ஒரு ஓரமாக புதைச்சி வச்சிருவேன் செடியிலேயே. இங்கே பாருங்க எவ்வளோ மொட்டு வச்சிருக்குன்னு. இது மாதிரி தாங்க பண்ணுவேன், வேற எதுவும் இல்லை. மீன் அமிலம் தெளிப்பேன், ஊற்றுவேன், மண்ணுக்கும் கொடுப்பேன், ஸ்ப்ரேயும் பண்ணி விடுவேன் மீன் அமிலம். பாருங்க, இந்த செடி என்கிட்ட வந்து 7 வருஷமா இருக்கு. இவ்வளவு மொட்டு வச்சிருக்கு தெரியுமா? பூக்காம இருந்தது. என்ன பண்ண, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்ட இடம் எல்லாம் மொட்டு வச்சிருக்கு. அதுக்குதான் கவாத்து பண்ணணும்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? நானும் ரொம்ப நாளா செடியெல்லாம் கட் பண்ண விடாது, பார்த்தா அது அழகா இருக்குன்னு அப்படியே விட்டுருவேன். அப்புறம்தான் கட் பண்ணாதான் அதோட பூ எடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் கட் பண்ணி அழகா வச்சுக்கோ. அதே மாதிரி அதுக்கு சூரிய ஒளி வந்து 6 மணி நேரம் வேணும். நம்ம வந்து செடி கருகிடும் அப்படிலாம் சொல்லாம 6 மணி நேரம் நல்ல சூரிய ஒளி படுற இடத்துல வைக்கணும். இந்த செடிக்கு மட்டும் அப்படி. மல்லிகைப்பூ செடி அப்பதான் நல்லா பூக்கும். நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செடி நெனல் பகுதியில வச்சுட்டு பூக்கவே இல்லை. அப்புறமேட்டு நல்லா பூத்துது. இதுதாங்க, வேற எதுவுமே கிடையாது. நீங்க வீடியோ பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன்றீங்க. நிதி பிரியா கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். உங்க வீட்டுலயும் இதை ட்ரை பண்ணி பார்த்து நிறைய பூ பறிங்க.